நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். ஈராக்கில் நடத்தப்பட்ட வான் தாக்குதலில் IS அமைப்பை சேர்ந்த 2 முக்கிய தலைவர்கள் பலியாகியுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. நவம்பர் மாதத்தில் நிகழ்த்தப்பட்ட தாக்குதலில் இவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிரியா மற்றும் ஈராக்கின் பெரும்பான்மையான பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் IS அமைப்பினர் கொண்டு வந்துள்ளனர். IS அமைப்பை எதிர்த்து அமெரிக்க வான்படைகள் தீவிர தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் நவம்பர் மாதத்தின் போது நிகழ்த்தப்பட்ட தாக்குதலில் IS அமைப்பின் முக்கிய தலைவர்களான ஹாஜி முட்டாஸ் மற்றும் அப்தல் ஃபாசித் ஆகியோர் கொல்லப்பட்டுள்ளதாக அமெரிக்க இராணுவ தலைமையகம் பென்டகன் தெரிவித்துள்ளது. மேலும் அடுத்த 3 வருடங்களில் IS அமைப்பை முற்றிலுமாக அழித்து விடுவோம் என்றும் அமெரிக்க இராணுவ லெப்டினன்ட் அதிகாரி ஜேம்ஸ் டெரி தெரிவித்துள்ளார். The first strikes were 8 August, and so this is December. ஆகஸ்ட் மாதத்தில் தான் நாங்கள் வான்வெளி தாக்குதலை நடத்த துவக்கினோம். 4 மாதங்கள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. அடுத்த 3 வருடங்களில் IS அமைப்பு முற்றிலும் அழித்து விடுவோம். அந்த இயக்கத்தின் முக்கிய தலைவர்கள் இறந்து போய் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே ஈராக்கில் IS அமைப்பு வசமுள்ள சின்ஜார் பகுதியை திரும்ப பெறும் நோக்கில் குர்திஸ் படையினர் தீவிர சண்டையில் ஈடுபட்டுள்ளனர். இதற்காக சின்ஜார் மலைப்பகுதியில் உள்ள ஜூமர் பகுதியில் அவர்கள் தீவிர தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றனர். IS அமைப்பு கட்டுப்பாட்டில் உள்ள சின்ஜார் பகுதியை மீட்க அங்கு இராணுவ டாங்கிகளும் வெடிகுண்டுகளும் இராணுவ வீரர்களும் குவிக்கப்பட்டு வருகின்றனர். IS அமைப்பை அடியோடு ஒழிக்க கூடுதலாக 1300 வீரர்களை அனுப்புவதற்கான ஒப்பந்தத்தில் வியாழக்கிழமையன்று அதிபர் ஒபாமா கையெழுத்திட்டுள்ளார். இதன் மூலம் ஈராக்கில் 3000 இராணுவ வீரர்கள் போர்க்களத்தில் போரிடுவர்.